ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி காலையில் பார்க்கலாமா? காலையில் மார்னிங்கே சாயா தான் பண்ணேன் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. அப்புறம் சாயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னெல்லாம் சோறு பொங்கினேன் அப்படின்னா, இது பாக்கரின்னு சொல்லுவாங்க, நான் முதல்ல அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதேமாதிரி அரிசியில் ரொட்டியும் கோதுமையில் ரொட்டியில் தான் பண்ணி வச்சுருந்தேன். வேறு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சோறு இது கொஞ்சோண்டு இருந்தது, பழசு சோறு நம்ம வச்சுருந்தேன் நேற்றுக்கேன், அதையும் சூடு பண்ணி வச்சுருந்தேன். வேறு சோறு பொங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய பொங்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னாங்க, அதனால் பண்ணி வச்சுருந்தேன். வேறு அது கூட சேர்ந்து சிக்கன் 65 மாதிரி கொஞ்சம் பொரிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வச்சுருந்தேன், கொஞ்சம் பொரிச்சும் வச்சுருந்தேன். அதனால தான் அந்த வீடியோ எடுத்துட்டேன். வேறு சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன் நான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. வேறு அது கூட சேர்ந்து நம்ம தினமும் சாப்பிட்ற மாதிரி அப்பளம் வேறு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பும் கொஞ்சம் நல்லாவே வந்திருந்து. இதுக்கு மேலே ஒரு நாள் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சிக்கன் குழம்பும் மசாலாவில் சிக்கன் படலை. ஆனால் இன்றைக்கி சூப்பராகவே இருந்தது, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வந்திருந்த கெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது சாப்பாடு அப்படி சொன்னாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே நம்ம முழு நாளும் சோறு பொங்கதும், அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. வேறு அதுக்கு தினமும் சாப்பிட்ற மாதிரி அப்பளம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறவு ராத்திரி பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு பால் சூடு பண்ணியிருந்தேன். அவளுக்கு பால் டப்பாவில் ஒரு டப்பா கொடுக்கலான்னு. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.